இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னா அந்த ஐடியா தவிர யூ ஹேவ் டு ரீச் அன் எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட் யாருன்னா ஆல்ரெடி அந்த மார்க்கெட்டில் யார் இருக்காங்க. யாருமே இல்லை அப்படின்னா உங்களோட கன்விக்ஷன் தான். பெரிய லெவலில் போய் இறங்குறத விட ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு டெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் தயாரிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களுக்கு ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி தயாரிச்சிருக்கேன். அப்போது உங்களோட டெஸ்டிங் ஃபேஸ் எப்படி இருக்கணும்னா, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாரும் சேர்த்து ஒரு 300 பேர் தெரிஞ்சிருக்காதா, அந்த 300 பேர் கூட நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன், இந்த லிங்க் போய் இதை டவுன்லோட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் ஃபீட்பேக் நீங்கள் வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்த கட்டம் நம்ம போகலாமா இல்லை இதையே ஒன்றும் சரி பண்ணணுமா. ஸோ கண்டிப்பாக நாங்களும் இந்த பேஸை தாண்டி இருப்போம். நாங்கள் ஒரு மசாலாவும் எல்லாருக்கும் ஒரு 100 கிராம் பேக்கெட்டாக சீல் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது சும்மா சமைச்சு பார்ப்போம். நானே வரேன் வீட்டுக்கு. அப்போது நாங்கள் போய் பண்ணப்போ அந்த இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்கை வச்சு கரெக்ஷன்ஸ் ஆரம்பிப்போம். இன்னைக்கு அந்த மசாலா எங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குங்கிற காரணம் நாங்கள் அந்த 500 வாட்டி ட்ரையல் பண்ணது. நீங்கள் செஞ்சது யாருமே செய்யலைன்னா வேலிடேஷன் நீங்கள் தான் பண்ணியாகும்.